ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட் ரொம்ப நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா இட்லி குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றிட்டு ஒரு 3-4 விசில் எடுத்துக்கோங்க. நல்லா குழையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் அது நல்லா ஒரு மேஷரோ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, சால்ட், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பொட்டு தண்ணி கூட கலக்கக்கூடாது. கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு மாவு வந்து கையில் ஒட்டாது. இன்றைக்கி நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள், ஹார்ட்டின், ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒவ்வொன்றா அதை ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் இதில் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இஞ்சி பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றே அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக விடுங்க. அப்போ தான் நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருவி போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறையா நார் சத்து இருக்குது. நீங்கள் வெறுமா வேக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.